ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தார்க்ஷ்யாத்ரி சிம்ஹாச்சலௌ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பதரீநாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாளக்கிராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிஹி. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முதன்மையான ஆச்சாரியராக திகழ்ந்தவர் சுவாமி ராமானுஜர். ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்து காஞ்சிபுரத்தில் பகவான் தேவப்பெருமானுக்கு கைங்கரியங்களை செய்து அங்கேயே சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்டார். அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கத்துக்கு வந்து இந்த விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே தலைவராக ஜெகதாச்சாரியனாகவே பகவானால் கோஷிக்கப்பட்டார். அப்போது ஸ்ரீரங்கத்து எம்பெருமான் அவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார், உடையவர் என்று. உடையவர் என்று சொன்னால் சுவாமி, சொத்துக்கு முதலாளி என்று பொருள். எதை உடையவர்? அவரோ சந்நியாசி, அவரிடத்தில் எந்த செல்வமும் கிடையாது. அப்ப எதை உடையவர்னு கேட்டால் தன்னுடைய சொத்து அனைத்தையுமே பகவான் ராமானுஜரிடத்துல கொடுத்து இனிமே இந்த சம்சாரம் என்கிற லீலா விபூதி, வைகுந்தம் என்கிற நித்திய விபூதி, இது ரெண்டுமே உம்முடைய வழக்கு. நீர் பார்த்து யாருக்கு மோட்சம் கொடுக்கணுமோ கொடுக்கலாம், இது அனைத்துக்கும் நீதான் உரிமையாளர் என்று ராமானுஜரை கொண்டாடி இந்த ஒரு பட்டத்தை கொடுத்தாராம். ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி, வைகுந்தம் என்கிற உயர்ந்த லோகத்துக்கு மார்க்கத்தை வழங்குபவரே சுவாமி ராமானுஜர் தான் என்று கொண்டாடப்படுகிறார். அந்த ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு பாரத தேசம் முழுவதும் ஒரு திக்விஜய யாத்திரையாக எல்லா இடங்களுக்கும் நடந்தே சென்று பகவானுடைய கோவில்களிலெல்லாம் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அவர் போன ஒரு சில கோவில்களைத்தான் இந்த ஸ்லோகம் தொகுத்து சொல்லுகிறது. ஸ்ரீரங்கம் அனைவரும் அறிந்தது. கரிசைலம் வேழமலை என்கிற காஞ்சிபுரம், கரிசைலம் அஞ்சனகிரி அதுதான் திருமலை திருப்பதி. தார்க்ஷ்யாத்ரி சிம்ஹாச்சலௌ, தார்க்ஷ்யாத்ரி தான் அகோபில க்ஷேத்திரம், சிம்ஹாச்சலம் என்பது விசாகப்பட்டினத்துக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். தார்க்ஷ்யாத்ரி சிம்ஹாச்சலௌ. ஸ்ரீகூர்மம் அது ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கு மத்ஸ்யரூபி கூர்மரூபியாகவே பகவான் காட்சி அளிக்கிறார். அடுத்தது புருஷோத்தமம், அதுதான் புரி ஜெகநாத பெருமானுடைய க்ஷேத்திரம், புருஷோத்தம க்ஷேத்திரம். ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பதரீநாராயணம் நைமிஷம். நாம் இப்போது சேவித்துக் கொண்டிருக்கிற பதரீகாசிரமம் வரைக்கும் ஹிமாச்சல பர்வதத்துக்கு மேல் இருக்கும் வரை சுவாமி ராமானுஜர் நடந்தே வந்து இங்கிருக்கிற பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்தாராம். பதரீகாசிரமம் அப்புறம் நைமிஷம். ஸ்ரீமத்வாரவதி கிழக்கோட ஏறிண்டு வந்தார், இப்ப மேற்கு வழியே இறங்குறார். ஸ்ரீமத்வாரவதி, பிரயாகை, மதுரா, அயோத்தியா, கயா, புஷ்கரம் இப்படி எல்லா இடத்திலும் சேவித்துக் கொண்டு சாளக்கிராமகிரிம் நிவேஷ்ய, சாளக்கிராமம் முக்திநாத்னு சொல்றோமே அந்த மலைக்கும் சென்று பகவானை தரிசித்து விட்டு ஒவ்வொரு இடத்திலும் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிஹி. இதையெல்லாம் ஒரு கடமைக்காக, இந்த ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதுன்னு அவர் செல்லவில்லை. பகவான் ஒவ்வொரு இடத்திலும் கோவில் கொண்டிருக்கிறார் என்றால் நமக்காகத்தானே இறங்கி வந்திருக்கிறான். விண்ணோர்க்கும் மண்ணோர்க்குமாக திருவேங்கடத்தில் இருக்கிறார், தென்னாட்டுக்கும் வடநாட்டுக்குமாக திருவரங்கத்தில் இருக்கிறார், பதரிகாசிரமத்தில் தேவர்களுக்கும் மனுஷர்களுக்குமாக நிற்கிறார். அப்ப அவர் இருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் நாம் போய் போய் தரிசிக்க வேண்டும்னு அவருக்கு ஆசை. அப்படி ஆனந்தமாக ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அங்கு பல கைங்கரியங்களையும் ஏற்படுத்தி அந்த பெருமானை தரிசித்து அவனுக்கு மங்களாசாசனம் செய்து ஆனந்தப்பட்டாராம். அதை போல இந்த ஊருக்கும் பதரிகாசிரமத்துக்கும் ராமானுஜர் வந்திருக்கிறார். அதற்கான பல சாட்சிகள் இன்றளவும் இந்த ஊரிலே காணப்படுகின்றன. முதலில் பார்த்தோம் என்றால் பகவானுடைய கர்ப்பகிருகம் உள்ளேயே பகவானுக்கு ராத்திரி சயனஹாரதி நடக்கிறதுன்னு சொன்னேனோ இல்லையோ, அந்த சயனஹாரதியினுடைய சமயத்திலே 2 ஸ்லோகங்களை படிக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய வடதேசத்து பண்டிதர்கள். என்ன ஸ்லோகம்னால், ஒன்று ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுடைய ஆச்சாரியன் ஆளவந்தார் யாமுனாச்சாரியர், அவர் ஸ்தோத்திர ரத்னம் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், அபராத சஹஸ்ர பாஜனம் பதிதம் பீம பவாரணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு. நான் இந்த பெரிய ஒரு கடல், சம்சாரம் என்கிற கடல்ல உள்ள விழுந்துட்டேன், என்னால வெளியில எப்படி வருதுன்னு தெரியவே இல்லை. அகதிம் சரணாகதம் ஹரே, எனக்கு வேற கதியும் கிடையாது. அப்ப உன்னையே கதியாக பற்றுகிறேன், உன் கருணையாலே என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்று ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். அந்த ஸ்லோகத்தை இன்றும் பதரிகாசிரமத்தில் ஓதுகிறார்கள் ராத்திரி
ஹாரதி நடக்கும் பொழுது ராமானுஜர் அதை ஏற்படுத்தி வைத்தார். ஆளவந்தாருடைய ஒரு ஸ்லோகம், அதே போல குலசேகராழ்வார் எழுதின முகுந்தமாலை என்கிற ஸ்தோத்திரம் அதனுடைய ஒரு ஸ்லோகம், முகுந்த மூர்தனா பிரணிபத்திய யாச்சே பவந்தம் ஏகாந்தம் இயந்தமர்த்தம் அவிஸ்மிருதிஷ்ட சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன் திருவடிகளை மறக்காமல் இருக்கிற ஒரே ஒரு வரத்தை எனக்கு கொடு என்று அவர் பிரார்த்திக்கிறார். இந்த ரெண்டு ஸ்லோகம், குலசேகராழ்வாருடைய ஸ்லோகம், ஆளவந்தாருடைய ஸ்லோகம், ரெண்டையும் இன்றும் அந்த கோவிலிலே சேவிக்கிறார்கள். அது ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்ததுன்னு சொல்லப்படுகிறது. அதே போல அந்த பத்ரிநாத் பெருமானுடைய கோவிலுக்கு வெளியிலேயே ராமானுஜ கூட்டம் என்று ஒரு அழகான இடம் இருக்கிறது. அங்கு போனோம் என்றால் அங்கு ராமானுஜருக்கு சந்நிதி இருக்கிறது. பெரிய விக்கிரகம், நன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 அடி ஒசரத்துக்கு அழகான ஒரு கையில ஞான முத்திரை உபதேச முத்திரை வைத்துக்கொண்டு மற்றொரு கையிலே ஓலைச்சுவடிகளை பிடித்துக்கொண்டு திருதந்தத்தையும் பிடித்துக்கொண்டு தலைக்கு மேல பெரிய ஆதிசேஷ பணாமண்டலங்களை கொடையாக கொண்டு ராமானுஜருடைய அழகான திருமேனியை அந்த இடத்துல சேவித்துக் கொள்ளலாம். அவருக்கு முன்னாலேயே சாக்ஷி கோபால் சின்ன கையில வெண்ணையை வைத்துக் கொண்டு கண்ணனும் இருக்கிறார். போனாலே சாக்ஷி கோபால் ராமானுஜ கூட்டம் என்று சொன்னால் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. அந்த இடத்திலேயே 4 கைகளோடு ஒரு பெருமான் உற்சவமூர்த்தியாகவும் காட்சி அளிக்கிறார். அப்ப அந்த இடத்துல ராமானுஜ கூட்டம் இருப்பதும் ராமானுஜர் இங்கு வந்து பண்ண கைங்கரியத்துக்கு சான்றாக இருக்கிறது. அழகான திருமேனியோடு அவரை அங்கு சேவித்துக் கொள்ளலாம். காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம் பற்பமெனத்திகள் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்பரினோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிழாவழகும். ராமானுஜர் சேவித்தாலே சிரிப்போடு இருப்பாராம். என்ன சிரிப்புனால், நம்முடைய முன்னோர்கள் ஆளவந்தார் இப்படி சொல்லியிருக்கார், நாதமுனிகள் இப்படி சொல்லியிருக்கார், பெரிய நம்பிகள் இப்படி சொல்லியிருக்கார், அதெல்லாம் வாயில சொல்லிண்டே இருப்பாராம். அதுல வர ஆனந்தத்துல சிரித்து கொண்டிருப்பாராம். அப்படி அழகான திருமேனியோடு இந்த இடத்திலே நாம் இவரை சேவித்துக் கொள்ள முடிகிறது. அது ஒரு இடம். அடுத்தது பாண்டுகேஸ்வர் அப்படின்னு ஒரு இடத்தை பத்தி சொல்லி இருந்தேன். இந்த ஊருக்கு வரும் வழியிலேயே ஹனுமான் சட்டிக்கு முன்னாலேயே பாண்டுகேஸ்வர் என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கு போகும் வழியில இன்னொரு இடம் மாதா தேவி மந்திர் என்று ஒரு கோவில் இருக்குது. மாதா மூர்த்தின்னு தெரிவிப்பார்கள். அதாவது நரன் நாராயணன் 2 பேராக பகவான் அவதரித்தாரே, அந்த 2 பேருடைய தாயார், அவளுக்கு ஒரு சின்ன கோவில் இந்த மலைக்கு, நீலகண்ட மலைக்கு அருகிலே இருக்கிறது. மாதா மூர்த்தி மந்திர்னு அதற்கு பெயர். அங்கு பகவானை எழுந்தருளுகிறார். ஆவணி மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்து துவாதசி, வளர்பிறை துவாதசி அன்று ஸ்ரீ ஜெயந்தியை ஒட்டி அந்த மாசத்துல வரும்னு வச்சுங்களேன். அந்த சமயத்தில் பத்ரிநாத் பெருமாளே இந்த இடத்துக்கு வந்து இங்கு ஒரு நாள் இருந்து உற்சவம் கண்டருளுகிறார். அந்த கோவிலையும் பத்ரி போகும்போது தரிசித்துக் கொள்ள வேண்டும். அதே போல பாண்டுகேஸ்வர்னு முக்கியமான இடம். இந்த இடத்தில்தான் பாண்டு மகாராஜா பல நாட்கள் இருந்து தவம் புரிந்தாராம். அவர் பகவானை பிரத்யக்ஷமாக இந்த இடத்திலே கண்டார். அதனால் அவர் பெயரால பாண்டுகேஸ்வர் என்று ஊர் வழங்கப்படுகிறது. அதுல 2 கோவில்கள் 3 கோவில்கள் உள்ளன. ஒன்னு நேர பத்ரி போற ரோடிலேயே இடது பக்கத்துல ரகுநாத் ஜி மந்திர் அப்படின்னு ஒரு ராமனுக்கான ஒரு சன்னதி இருக்கிறது. அங்க ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் இருக்கிறார்கள். அங்க ஒரு உற்சவமூர்த்தி சங்க சக்கர கதைகளை பிடித்துக் கொண்டு ஒரு உற்சவமூர்த்தியும் தரிசித்துக் கொள்ளலாம். இது முதல் கோவில். முக்கியமான பாதை, ரோடு பாதை இருக்கே, அதிலேயே இருக்கிறது. அங்கிருந்து அப்படியே கீழே பள்ளத்தாக்குக்குள்ள இறங்கினோம்னால் பழைய பாதை ஒன்று இருக்கு. இது இப்ப ரோடு போடுறதுக்கு முன்னாடி நடந்தே அனைவரும் ஏறி இருப்பார்கள் அல்லவா. அந்த நடந்து செல்லக்கூடிய பாதை கங்கையினுடைய கரையிலேயே செல்லுகிறது. அந்த பாதையில் சென்றோம் என்றால் அங்கு பழைய கோவில்கள் இருக்கின்றன. அங்குதான் ராமானுஜருக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. நல்ல பெரிய திருக்கோலத்தோடு அந்த இடத்துல ராமானுஜரே தானே காட்சி கொடுக்கிறார். அழகான கையில திருதந்தத்தை ஏந்தி கொண்டு மேல தலைக்கு மேல ஆதிசேஷனோடு இருக்கிறார். அவர் இங்கு வந்திருந்தார் என்பதற்கு சான்றாக இங்க பக்கத்துல அவருடைய பெயர் பல இடத்துக்கு இருக்கு. பக்கத்துல ஒரு அருவி இருக்கு, அதுக்கு சேஷதாரான்னு பெயர். மலைக்கு சேஷபர்வதம்னு பெயர். காட்டுக்கு சேஷவனம்னு பெயர். ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே ராமானுஜர். அப்ப அவரோடு தொடர்படியால இந்த இடங்களுக்கெல்லாம் சேஷபர்வதம், சேஷவனம் என்று பெயர் ஏற்பட்டுள்ளது. அதே போல அந்த சன்னதிக்குள்ளேயே ஒரு அழகான சயன திருக்கோலத்துல பெருமாள் இருக்க. அப்படியே ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட பெருமாள் வலது பக்கம் தலையை வச்சுட்டு இடது பக்கம் கால திருவடிகளை நீட்டிக் கொண்டிருக்கிறார். திருவடிகளை ஸ்ரீதேவி தாயார் பிடித்து வருடி கொண்டிருக்கிறாள். பக்கத்துல தேவர்கள் எல்லாம் இருக்கார்கள். பார்க்கடலுக்கு நடுவுல இருக்கார். மேல ஆதிசேஷ பரியங்கம். இது அனைத்தோடும் அழகான சயன திருக்கோலத்திலும் பகவானை சேவித்துக் கொள்ளலாம். அதோடு கூட இந்த இடத்துல ராமானுஜர் பெரிய விக்கிரகம்னு சொன்னேன், அவரையும் சேவித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அருகிலேயே சின்ன பத்ரி நாராயண பெருமாளுக்கும் ஒரு கோவில் இருக்கிறது. இது 3வது கோயில். இந்த இடத்துக்குத்தான் தியான பத்ரி அல்லது
யோக பதிரின்னு பெயர் சொல்லப்படுகிறது. மேல இருக்கிறது முக்கியமான பதிரி. இந்த இடத்தில் பாண்டு மகாராஜா தவம் செய்து கொண்டிருந்தார் அல்லவா, அவருக்கு காட்சி கொடுப்பதற்காக பகவான் தோன்றினார். அப்படி தோன்றின இடத்துல தான் யோக பதிரி, தியான பதிரின்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் பகவான் மறுபடியும் 4 கைகளோடு, ஆனா ஒரு சிறப்பு, சங்கத்தையும் சக்கரத்தையும் மாத்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். வலக்கையில சங்கம், இடக்கையில் சக்கரம் என்று பிடித்துக் கொண்டிருக்கிறார். கீழ் 2 திருக்கைகளையும் மடியிலே வைத்துக் கொண்டு தியானம் செய்வது. பாண்டு தியானம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு தானும் தியானம் செய்யும் தோரணிலேயே பகவான் காட்சி கொடுத்தார். அது தியானபதிரின்னு சொல்லப்படுகிறது. அருகிலே ஒரு லக்ஷ்மி நாராயண பெருமாள், மடியில லக்ஷ்மி தேவியை அமர்த்தி கொண்டு அவரும் இருக்கிறார். இந்த பக்கம் ஒரு பெண்ணினுடைய வடிவம் இருக்கு. அது யாருன்னால் பாண்டுவினுடைய 2வது மனைவி மாத்ரி தேவின்னு சொல்லப்படுகிறாளே, குந்தி தான் மூத்த மனைவி. அவளுக்கு தான் யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன் 3 பிறந்தார்கள். நகுல சகதேவர்களை பெற்றவள் 2வது மனைவி மாத்ரின்னு பெயர். அவளும் அந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு சின்ன பிம்பமாக இருக்கிறாள். அப்ப பாண்டுவோடு கூட இங்கு அவளும் கைங்கரியம் செய்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். அதனால பாண்டுவுக்காக காட்சி கொடுத்த இடம் தியானபதிரி, யோகபதிரி என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சிறப்பும் இந்த கோவிலுக்கு உண்டு. முன்னாலடியன் சொன்னபடிக்கு 6 மாதங்கள் தான் கோவில் திறந்திருக்கும். தீபாவளி ஆகிவிட்டால் கோவிலை மூடிவிட்டு அங்கிருக்கிற மூர்த்திகளை எல்லாம் கீழே எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறார்கள். அதில் பத்ரி நாராயண பெருமாள் ஜோஷி மட், நாம பார்த்த திருப்பிருதி, அங்கு வரைக்கும் போயிடுறார்னு பார்த்தோம். ஆனால் 2 பேர் மட்டும், குபேரன், உத்தவர், இந்த 2 பேருடைய விக்கிரகங்கள் மட்டும் இந்த யோகபதிரின்னு பாண்டுகேஸ்வரத்தில் இருக்கே, இந்த சந்நிதிக்குள்ளே தான் அவர்கள் இருவரும் அந்த 6 மாதங்களுக்கும் இருக்கிறார்கள். திரும்ப பனிமூட்டம் எல்லாம் குறைந்த பிறகு, வெயில் வந்த பிறகு கதவுகளை எல்லாம் மெதுவா திறந்து குபேரனும் உத்தவரும் இங்கிருந்து செல்லுகிறார்கள். ஜோஷி மட்டிலிருந்து புறப்பட்டு பத்ரி நாராயண பெருமாள் வந்து சேருகிறார். அதுவும் இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அப்ப மாதாமூர்த்தி மந்திர், நரநாராயண பெருமாள்களை பெற்ற தாயினுடைய ஒரு சந்நிதியை சேவித்துக் கொண்டோம். அடுத்தது சாக்ஷி கோபால், அங்கு இருக்கக்கூடிய அழகான ராமானுசருடைய கூட்டம், விக்கிரகம். அங்கிருந்து கீழே வந்தா பாண்டுகேஸ்வரத்திலே ராமானுசருடைய ஒரு சந்நிதி இருக்கிறது, ரகுநாத் மந்திர் இருக்கிறது. அதோடு கூட இந்த யோகபத்ரி என்கிற இடம் இருக்கிறது. இதெல்லாம் பத்ரியை சுத்தி போறோம், பெருமானை மட்டும் சேவிக்கிறோம், உடனே திரும்ப வந்துடுறோம்னு இருக்கக்கூடாது. ஒரு 3 நாட்களாவது புண்ணியக்ஷேத்திரத்தில் தங்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. நமக்கும் ஆகும். ஏன்னா என்ன பண்ணாலும் 10 மணிக்கு குறைஞ்சி வெளியில தலை காட்ட முடியாது. பெருமானவனா சேவிக்க போலாமே தவிர அவ்வளவு குளிர்ல வெளியில மானா போறேன், வியாச குஃபா போறேன்னு பண்ண முடியாது. சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா இருட்டி போயிடும், குளிர் வந்துடும். அதுக்குள்ளத்தான் எதுவோ பார்க்க வேண்டும். அப்போ ஒரு 3 நாட்கள் நிதானமா போனோம் என்றால் அங்கு திருமந்திரத்தினுடைய பொருள் மனசுல படணும். பெருமான் எதற்காக வந்தார்னு மனதில் பட வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் பகவான் தான் கூட இருக்கிறார் என்று பாண்டவர்கள் புரிந்து கொண்டார்களே, அது நம்முடைய மனதில் பட வேண்டும். இத்தனை பெருமைகள் உடையதுதான் இந்த பத்ரிகாசிரமம் என்கிற திவ்ய தேசம். நாமும் திருமால் பெருமை நிகழ்ச்சியின் மூலம் வடநாட்டு திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு வரும் வழியிலே இந்த பத்ரிகாசிரமத்தையும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். எத்தனையோ பேரும் ஆசைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். உங்களில் பலரும் முன்னமே போய் தரிசித்திருக்கலாம். தரிசித்தவர்களுக்கு புனர்தர்சன பிராப்திரஸ்து, மறுபடியும் ஒரு முறை பகவானை சேவிக்கும் பாக்கியம் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்னும் ஒரு முறையும் போகவில்லையா? கவலை இல்லை. இதை கேட்டதற்காகவே பகவான் பலமாக ஒரு முறை தன் தரிசனத்தை கொடுக்க வேண்டும் என்று அவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்வோம். எப்படி இருந்தாலும் அந்த பத்ரிகாசிரமத்து எம்பெருமான் தான் நமக்கு துணை. வேறு உலக இன்பங்கள் எதிலும் ஆசை வைக்க வேண்டாம். அந்த பெருமான் தான் நம்மை காக்கிறார் என்று 10 பாசுரங்கள் ஆழ்வார் பாடினார். கங்கையின் கரையில் இருக்கக்கூடிய பெருமான் தான் நமக்கு துணை. கங்கையே நம்மை ரட்சிக்கிறது, அதன் கரையில் பத்ரிகாசிரமம் ரட்சிக்கிறது. பாசுரங்களில் பதரியாச்சிராமத்துள்ளானேன்னு இருக்கு. பதரி ஆசிரமம் தான் இருக்கணும், ஆச்சிராமம்னு இருப்பது ஆழ்வார் பாடல்ல ஒரு நெடில் பாடி இருக்கிறார். அந்த பத்ரிகாசிரமத்தின் பெருமையை ஒரு சில பகுதிகளிலே நாமும் தரிசித்துக் கொண்டோம். அடுத்ததாக இதை போலவே பிரசித்தமான மற்றொரு க்ஷேத்திரம், இங்கேயாவது அடிக்கடி வந்துட்டு போயிடுறோம், கார்ல வரலாம் போறலாம். மற்றொன்று சாலக்கிராமம் முக்திநாத் என்கிற உயர்ந்த க்ஷேத்திரம். அதுவும் கிடைப்பதற்கு மிக அரிதானது. இன்னும் உள்ள பாரதத்துக்குள்ளேயே இல்லை, இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் நாம் நேபாளத்தில் சேவித்து விட்டு வர வேண்டும். அந்த பெருமானுடைய சரித்திரம், அந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன என்பதை அடுத்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள்.